இந்த ஜிப்லி ஸ்டுடியோங்கிற புது ஜப்பானீஸ் ஒரு அனிமேஷன் ஆர்ட் அது. அது மற்ற கண்ட்ரிஸ்ல ஒரு புது அனிமேஷன் ஆர்ட்டுங்கிறதுல ஜெனரலா இருக்கிற இன்ட்ரெஸ்ட். இதை என்ன பண்றாங்க, ஒரு கிரைமுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ திருநெல்வேலி போலீஸ் மாதிரி நிறைய போலீஸ் வந்து நம்ம காவல்துறை நமக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்கோம்னு. நம் படத்தை நம் ஒரு செயலியில் பதிவேற்றம் செய்யும் பொழுது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நம்ம படத்தை உபயோகித்து யூஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோமாங்கிற முதல்ல பார்க்கணும். பர்மிஷன் கொடுக்குறோமா, பர்மிஷன் கொடுக்கறது தேவையா, இந்த செயலி நம்பகத்தன்மையுடைய செயலி தானா அப்படிங்கிறது முதல்ல. இதற்கு அடுத்த கட்டம், என்ன மாதிரி படத்தை நாம் இதை பதிவிறக்கம் செய்யறதுக்கு இல்ல உபயோகிப்பதற்கு பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இரண்டாவது. இதற்கு பிறகு இவங்க எப்படி யூஸ் பண்றாங்கிறத நம்ம கவனத்தோட பார்க்கணும். இந்த மூன்று கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னாக்க இந்த செயலி இல்லை, யாருக்கு நம்ம போட்டோ கொடுத்தாலுமே ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்காக பேங்க்ல கொடுக்குறோமோ இல்லை ஒரு டெலிகாம் ப்ரொவைடர்கிட்ட செல்போன் கொடுக்குறோமோ கூட அந்த போட்டோவை அந்த ஒதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையெல்லாம் கொடுக்குறோம். அந்த நம்பிக்கையில் யூஸும் பண்றாங்க அவங்க. எப்பயாவது 1-2 பேர் வந்து தவறாக உபயோகித்து விடுகிறார்கள் என்ற தகவல் நமக்கு வந்தால் உடனேயே நம்ம காவல்துறையை அணுகுகிறோம். அதே மாதிரி தான் இந்த செயலியிலுமே தவறாக நம் புகைப்படம் உபயோகிக்கப்பட்டது என்று நமக்கு தெரிய வந்தால் உடனேயே காவல்துறையை அணுக வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பண்றாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க, ஒரு பணம் கொடுத்துடுறாங்க, அடுத்து செகண்ட் டைம் வருது, நம்மளே பார்த்துக்கலாம், போலீஸ்க்கு போனாக்க நமக்கு அவமானம் 4 பேருக்கு தெரிய யோசிக்கிறாங்க. ஒரு 2-3 அமௌண்ட் சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்த பிறகு பெரிய அமௌண்ட் கேட்கறதுதான் பயந்து கொண்டு அந்த சமயத்துல வீட்டுல உள்ளவர்களிடமோ இல்ல காவல்துறையிடமோ ஒரு பெரியவர்களிடமோ விஷயம் தெரிஞ்சவர்களிடமோ வழக்கறிஞர்களிடமோ கொண்டு போகிறார்கள். அப்படி செய்யாமல் முதல்லயே கொண்டு போயிட்டாக்க அவங்க யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரு ஃபியர், அந்த பயம் இருக்கும். இரண்டாவது, இப்போ டிஜிட்டல் பர்சனல் டேட்டா பிரைவசி ஆக்ட், டிபிடிபி ஆக்ட்னு சொல்லுகிறோம். ஆகஸ்ட் 2023 இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் சட்டம் வந்த பிறகு சட்டம் சார்ந்த ரூல்ஸ் அதுக்கு என்னவோ தெரியல, மத்திய அரசாங்கம் ரொம்ப மெத்தனமாக நடந்து கொள்கிறதா என்னன்னு தெரியல. 1.5 வருஷம் ஆக போகிறது, 1.25 வருஷம் ஆகிவிட்டது, இன்னும் கூட ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணல. இப்போ பிப்ரவரியில் கொடுத்து மார்ச்சில் கொடுத்து 10th மார்ச் கடைசி டேட்டு ஃபார் பப்ளிக் ஒப்பீனியன்லாம் கேட்டாங்க, என்ன மாதிரி ரூல்ஸ் அதில் ஃப்ரேம் பண்ணணும்னு. இது ஃபைனலைஸ் பண்ணி வரல. அந்த ரூல்ஸ் வந்த பிறகுதான் பிறருடைய டேட்டாவை ஒருவர் அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அலுவலகம் யூஸ் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். அப்போ நம்ம தப்பாக யூஸ் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம ஹெவி பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த ஆக்டில் 250 கோடி ரூபாய் வரை பெனால்ட்டி போடுவதற்கு டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, ஒரு ஆல் இண்டியா ரெகுலேட்டருக்கு பவர் அதிகாரம் இருக்கிறது. இப்போ ரிசர்வ் பேங்க் போன்று, செபி போன்று, ட்ராய் போன்று இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு, டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி என்கிற ஒரு ஆல் இண்டியா ரெகுலேட்டரி பாடி வரும். அதுவே இன்னும் செய்யலை அவங்க. இதெல்லாம் செஞ்சாதான் இந்த குற்றங்களை சீக்கிரமாக தடுக்க முடியும். அல்லது குற்றம் செய்தால் இந்த அத்தாரிட்டி வரும், இந்த ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்கிறது, நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நம் தகவலை யார் யார் உபயோகிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். தகவலை உபயோகிக்கும் நிறுவனத்திற்கு டேட்டா ஃபைட்யூஷரி, அதுலேயும் மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தால் சிக்னிஃபிகண்ட் டேட்டா ஃபைட்யூஷரி என்றெல்லாம் பெயர் இருக்கிறது. இந்த ஆக்டில் அதெல்லாம் விவரமா இருக்கு. இந்த ஆக்டை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும். தகவலை கையாளுகின்ற உபயோகிக்கின்ற எல்லா நிறுவனங்களுக்கும் இது தேவை. இரண்டாவது, பொதுமக்களுக்கும் முக்கியமாக இந்த விழிப்புணர்வு தேவை. நம் தகவலை பார்த்துதான் பகிர வேண்டும். குறிப்பாக பெண்கள் தன்னுடைய புகைப்படத்தை ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை இது போன்ற செயலிகள் டவுன்லோட் பண்ணி அதில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்மிஷனே கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி செயலியில் ஒரு பெண் வந்து தன் புகைப்படத்தை உபயோகிப்பதற்கு எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? கொடுத்தால் நல்லதாக ஒரு 70 பேர் 80 பேர் யூஸ் பண்ணாலும் ஒரு 10% 15% இதை வைத்துக்கொண்டு கிரைம் செய்வதற்கோ பிளாக்மெயில் செய்வதற்கோ இல்லை ஒரு தவறான கண்ணோட்டத்துடன் இந்த புகைப்படத்தை உபயோகிப்பதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. அதனால இதை பகிராமல் இருப்பதே நல்லது. நம்ம சட்டம் வந்து கடுமையாகத்தான் இருக்கிறது, ஆனால் இருக்கிற சட்டமும் போதாது. டிபிடிபி ஆக்ட் போன்ற சில சட்டங்கள் இது வரணும். வந்த பிறகு கூட அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் குயிக்காக
ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இம்ப்ளிமெண்டேஷனில் டிஃபிகல்ட்டிஸ் வச்சு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது ரொம்ப ஒரு மெத்தனமாக அந்த எவிடன்ஸ் எல்லாம் கேட்பதற்கான ப்ரொசீஜர் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. டிஜிட்டல் எவிடன்ஸை பற்றிய மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணினால்தான் நம் புகைப்படம் தவறாக உபயோகிக்கப்பட்டது, இது ஒரு குற்றம் என்று காவல்துறையை அணுக முடியும்.